Hi friends, this is Silvraj from Certified Tata AIA Life Advisor, business associate work பண்ணிருக்கேன். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ. கூடவே பாருங்க யாரெல்லாம் ஒரு பகுதி நேரமாக நீங்க ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா இருந்தா சரி, ஃபுல் டைமா இருந்தா சரி, இல்ல பார்ட் டைமா இருந்தா சரி, ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட்டா ஒர்க் பண்ண நினைச்சீங்கன்னா டாடா ஏல ரெக்ரூட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நான் இப்ப என்னுடைய கம்பெனி பேர் ஸ்ரீ மகா பெரியவா கன்சல்டன்சி. நான் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ₹750 ஐஐடி லைசன்ஸ் எடுத்து கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே மேம், இதுக்கு பற்றி டீலர் பர்சனலாக கான்டெக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாலேஜ் ஷேரிங். நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபைடு பிஸ்னஸ் லீடராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டாடா ஏயில் உங்களுக்கு சுப முகூர்த்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா அந்த பிளானுடைய ஒரு சாராம்சம் என்னென்னா, 35 வயசு இருக்கக்கூடிய ஒரு அப்பா அம்மா குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ஒரு அடுத்த 20வது வருஷம் கழிச்சு மேரேஜ் பண்ணும்போது ஒரு 35 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, இது ஒரு காமன் பிளான். கேபிட்டல் கேரண்டி கேபிட்டல் கேரண்டியாக இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு டெஃபினட்டாக அதில் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதை கூடவே ரெண்டாவது விஷயம் பிபிஆர் சொல்லிட்டு ஒரு ரைடு ஆட் பண்ணுறாங்க. ரிஸ்க் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ரிஸ்க் பெனிஃபிட்டும் கொடுத்துட்டு பாலிசியும் கண்டினியூ ஆகும். மூணாவது எம்பிடபிள்யூ ஆக்ட், அதாவது மேரேஜ் உமன் எம்டபிள்யூபி ஆக்ட், மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இதை ஆட் பண்ணுறாங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இது என்னென்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு 20வது வருஷம் ஒரு லம்சம் உங்கள்கிட்ட ஒரு 1.5 கோடி வரும்போது நீங்கள் ஏதாவது கடனில் சிக்கலில் மாட்டியிருந்தீங்கன்னா அது பேங்க்கில் அந்த கடன் இந்த வரக்கூடிய பாலிசியில் வரக்கூடிய அமௌண்ட் மைனஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த எம்டபிள்யூபி ஆக்ட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சிக்கல் இருந்தால் கூட டைரெக்டாக உங்களுக்கு பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. நீங்கள் அது கடன் வாங்குற இடத்துல கொடுக்கணும் அவசியம் கிடையாது. இது ஒரு ஆக்ட். இதை பற்றி டைரக்ட் பண்ணால் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், 35 வயசு இருக்கக்கூடிய நபர் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 10 வருஷத்துக்கு. அப்படி பண்ணும்போது 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கூட அந்த பிபிஆர் ரைடருக்கு ஒரு 15,000 ரூபா பே பண்ணணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் உங்களுக்கு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்மால் ஃபார்ச்சூன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரெண்டு சேர்ந்து காம்போ பிளான் பண்ணும்போது கேரண்டியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 லட்சம் தனியாக வந்துடும். ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு 8% அப்படி நம்ம போட்டோம்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு 90 lakhs. ஸோ 8% வந்தாலே இது ஒரு 20% வந்துச்சுன்னா நினச்சிப்பாங்க. ஸோ 20வது வருஷம் ஒரு அப்ராக்சிமேட்டாக 1.5 கோடி உங்களுக்கு கையில் கிடைக்கும். இது ஒரு எக்ஸ்ட்ரான ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வச்சு நம்ம மேனேஜர்